Hi everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாவ் யூ met that ஸ்பெஷல் பர்சன்? நீங்கள் உங்கள் லைஃப்பில் இட் குட் பி ஒரு ஃபியூச்சர் ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பிடிச்ச நபராக இருக்கலாம். அவங்கள நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கீங்களா? So far, I could say future spouse. இந்த ஸ்பெஷல் நபரை மீட் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் பைல் சூஸிங் வரப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கண்டிப்பாக இதுதான் அதுதான்ற ஒரு ப்ரெஷரில் ஒரு கம்பல்சரியில் சூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த கார்டோட கனெக்ட் ஆகுதோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ரீடிங்கோட கனெக்ட் ஆக முடியும். மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லேட் ஆகும் சூஸ் பண்ணேன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சனை நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ண போகிறீங்களா பார்க்கலாம். It's a kind of curious ஆன ஒரு ரீடிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் இட்ஸ் ஜென்ரல் ஆல்சோ. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வெரி சூன் மீட் பண்ண போறீங்க. ஐ திங்க் ஒரு சில பேர் மேரேஜ்க்கான டைமிங் வெயிட் பண்றீங்கன்னா எஸ், வெரி சூன் கல்யாணத்துக்கான டைம் வந்தாச்சு. எனி டைம் போத் ஆஃப் தம் ரெடி. நீங்களும் சரி உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸும் சரி ரெடியாக தான் இருக்கீங்க. ஓகே, 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரைட் டைம். கண்டிப்பாக வெகு விரைவில் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி வரும். ஓகேவா? பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு குட் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அண்ட் டிவைன் கண்டிப்பாக வந்துட்டு அண்ட் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் உடைய நபராக தான் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ஒரு சோல்மேட்டாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை டிவைன் பார்ட்னராக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர் உங்கள் லைஃப்பில் வர்றப்போ உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டான்ஸ், பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இருக்கும். ஆனால் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். லைக் லைஃப்பில் அந்த ஒரு பெஸ்டான ஒரு நபர் வரட்டும், அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நாளும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க நபராக கூட இருக்கலாம். நிறைய ப்ரேயர்ஸ், கண்டிப்பாக அதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் ரெடி இல்லையா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வெரி எமோஷனல் கண்ட்ரோல் உடைய நபராக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில பேரை பிடிச்சாலும் சரி, ஒரு சில பேருக்கு உங்களை பிடிச்சாலும் சரி, நீங்கள் கனெக்ட் ஆகணும் ஒரு நபரோட அப்படின்னா அது நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும், நம்பிக்கையில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் இந்த நபரை நீங்கள் பார்க்குறப்போ, மீட் பண்ணுறப்போ யூ ஃபால் இன் லவ். இவங்க தான் அந்த நபருன்னு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. சோஃபார் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு மெசேஜ். இந்த நபர் உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை அவங்க உங்கள் லைஃப்பில் வர்ற அந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் சம்மந்தமான ஒரு பிளானிங்லாம் 100% செஞ்சுருவீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ யூ க்ளோ டிஃப்ரெண்ட்லி.
அந்த கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு க்ளோ கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஓகேவா? நீங்க இப்ப ரொம்ப சைலண்டா ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களை வெரி போல்டான ஒரு நபரா மாத்துவாங்க. ஓகே, உங்களோட கம்யூனிகேஷன்லயும் சரி, அண்ட் ஆல்சோ நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நீங்க பெஸ்டா இருப்பீங்க. கண்டிப்பா இந்த நபர் will help you. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டு இன்னும் வரைக்கும் உங்க லைஃப்ல வந்ததுக்கான சான்சஸ் வெரி லோ, பட் வெரி சூன் வருவாங்க. ஓகே, உங்களுக்குள்ளார நான் தான் சொல்றேன்ல, அந்த டைம் வர்றப்போவுமே உங்களுக்குள்ளார மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ தட் வைப்ரேஷன், தட் என்ன சொல்றது, அந்த ஆரா வில் கனெக்ட். அதே மாதிரி திடீர்னு நீங்கள் உங்களை வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிறதும், நல்லா உங்களை க்ளோவாக வச்சுக்கிறதும், ஸோ இது எல்லாமே இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு அந்த குட் நியூஸ்க்கான ஒரு மிகப்பெரிய சைனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பட் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த நபர் ரொம்ப ஒரு பாசிட்டிவான நபராக இருப்பாங்க உங்களோட லைஃப்பில். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு குட்டி குட்டியான ஒரு ஹாப்பினஸ் நிறைய இருக்கு. அண்ட் மோர் ஆஃப் லவ் அண்ட் ரொமான்டிக்கல் மொமெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும் இந்த நபரோட. ஓகேவா? ஸோ திஸ் பர்சன் டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க ஒரு சோல்மேட்டாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஓகே, எனக்கு 2 cards வந்திருக்கு. I'll take this. Dreams and sacrifice. Sparks. Yes. See, இந்த நபர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியா வெரி ஒரு குட் அண்ட் ஸ்பார்க்லிங் எனர்ஜி இருக்கும் இவங்க கிட்ட. பட் ஆனால் இவங்க உங்கள் லைஃப்பில் வந்தப்புறம் நிறைய சாக்ரிஃபைசஸ் அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் மாறும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் உங்களோட அந்த பழைய ஹேபிட்ஸ், ஓல்டு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சி, ஓவராலாக திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் bonding, special energy, and that person will very soon enter ஆவாங்க. Okay, so pile number 1 comment section la I attract my soulmate, I attract this special person very soon type பண்ணி அதோட எனர்ஜியை claim பண்ணிக்கோங்க. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் நபர் லைஃப்ல pile number 2, இந்த நபரை நீங்க மீட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னா மேபி வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நீங்க அவங்கள வந்து கண்டுக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா சம்வேர் ஒரு நோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஐ திங்க் pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது மோஸ்ட்லி ஒரு அரேஞ்ச்டு பாண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி இந்த நபரை நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா வந்து தெரிஞ்ச ஒரு நபராக தான் இருப்பாங்க இவங்க. திஸ் பர்சன் 2 பேருக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அதாவது
நீங்க ரொம்ப ஒரு போல்ட் அண்ட் ரொம்ப ஒரு போல்டான ரொம்ப ஒரு க்ளோவான ஒரு பர்சனா இருப்பீங்க இல்லையா? பட் அந்த நபர் வந்து ரொம்ப சைலண்ட், ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட். நீங்க மெச்சூர்டான ஒரு நபரா இருப்பீங்க, பொறுமையா கால்குலேட்டிவா இருப்பீங்க. அந்த நபர் கொஞ்சம் நல்ல ஒரு லக்ஸூரி மாதிரி நிறைய செலவுகள் பண்ணிட்டு நல்ல ஒரு க்ளோ ஆகணும், நல்ல ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா ஒரு ஒரு லைக் ஒரு மெச்சூர் டிஸ்டன்ஸ் தெரியுது. எஸ். ஆனா இந்த நபர் வந்து உங்களை ரொம்ப யோசிக்க வைப்பாங்க, ரொம்ப யோசிக்க வைப்பாங்க. இவங்களை உங்க லைஃப்ல நீங்க வந்து இன்வைட் பண்ற அந்த டைம்ல ரொம்ப யோசிப்பீங்க. இன்ஃபேக்ட் நைட்டெல்லாம் கூட தூங்காம அவ்வளோ யோசிப்பீங்க. டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ரேயர்ஸ்ல இருந்து நல்ல ஒரு தனிமையா உட்காந்துட்டு நிறைய யோசிச்சு அப்புறம் தான் முடிவு சொல்லுவீங்க. ஸோ கொஞ்சம் செல்ஃபிஷான டெசிஷன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய இந்த நபர் சம்பந்தமா சுயநலமா நிறைய முடிவுகள் எடுப்பீங்க. லைக் இவங்களுக்கு ஓகே சொல்றதுலே இருக்கும். குவைட் மெச்சூர்ட் அண்ட் எஜுகேட்டட் அண்ட் பொறுமைசாலியா இருக்க வாய்ப்புகள் இருக்கும் மோஸ்ட்லி. எய்தர் அவங்க இல்லை நீங்க. ஆனால் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே டூ ஆப்போசிட்ஸ், ஒரே மாதிரிலாம் இல்லை. இந்த கார்டு தான் அப்பவே வந்துச்சு. I'll take this. ஐ திங்க் வந்து இந்த நபரை சூஸ் பண்றதுல கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ சுத்தி இருக்கிறவங்களும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க, நிறைய மேனிப்புலேட் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ கேர்ஃபுல். இது வந்து ஒரு உங்களை சுத்தி நிறைய ஒரு ஈவில் ஐஸ் தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு நீங்க கரெக்டான முடிவுகள் எடுத்தாலும் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த பர்சன் விஷயத்துல எடுக்கிற முடிவுகள் ஷுட் பி கேர்ஃபுல். ஓகேவா? ஆல்ரெடி தெரிஞ்ச நபரா இருக்கதா வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பட் ஆனா டெசிஷன் எடுக்காம பெண்டிங்ல கூட நீங்க வச்சிருக்கலாம் இவங்கள. ஓகே, நிறைய குழப்பங்கள். சரி, நான் சொன்ன மாதிரி தான் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வெரி ஸ்ட்ராங். உங்க லைஃப்லயும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் சரி கவனம் ரொம்ப அதிகம் தேவை. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஈவலாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க கரெக்டான பார்ட்னர்னு சூஸ் பண்ணா கூட அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அதை ஸ்பாயில் பண்றதுக்குன்னு பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. இது நீங்க எடுக்கிற முடிவுகள்லயும் வந்துட்டு பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நபர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் தெரிஞ்சா கூட நீங்க அதை எய்தர் இன்னும் பெண்டிங்ல போடுறதுக்கோ இன்னும் நோ சொல்றதுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு ரீசனா இருப்பாங்க. அதனால லைஃப் டெசிஷனை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லவ்டு ஒன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் அது கடைசியில முடிகிற வரைக்கும் சொல்லாதீங்க. இல்ல அப்படின்னா அது உங்க கையை விட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ யூ கெட் அ ஹார்ட் பிரேக் ஆல்சோ. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ வார்னிங் சைன். ஓகேவா? ஸோ லைக் அதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த நபரோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா கூட கீப் இட் சீக்ரெட் அண்ட் சீக்ரெட்டா ஹேண்டில் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி விஷயத்துல கவனம், இல்லைன்னா ஹர்ட் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. கமெண்ட் செக்ஷன்ல ஐ ப்ரொடெக்ட் மை லவ், ஐ எம் ஸ்ட்ராங் அண்ட் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப். ஓகே, அதை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் நீங்கள் வந்து மீட் பண்ணியாச்சா, உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா இல்லை வர போகிறாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கியூரியஸான ஒரு ரீடிங்காக இருக்கும். ஓகே ஓகே, ஐ வில் ஷஃபிள் ஒன்ஸ் அகெயின்.
Okay, pile number 3, the energy is good. பாப்போம். ஸோ இன்டென்ஸான ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது பிகினிங்கில், பார்க்கலாம். ஓகே, எஸ், யூ காட் லவ்வர்ஸ் கார்டு, சன் ஆஃப் வான்ஸ், ஆஃப் கப்ஸ், and the world. Yes, pile number 3. Maybe in the person நீங்களும் லவ்ல இருக்கலாம், could be ரிலேஷன்ஷிப்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் ஃபேமிலி கிட்ட அந்த ரைட் டைமில் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இப்போ கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுத்திருக்கலாம், ஒரு ரிலாக்ஸான ஒரு டைமில் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த ஒரு சான்சஸ் இருக்கும். ஒரு சில பேர் ஃபேமிலிக்கு இந்த நியூஸை நீங்கள் கொண்டு போயிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பர்சனோட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங்கில் இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதாவது அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இடங்கள்லையும் தடங்கல்கள், யோசனைகள் நிறைய இருக்கும். பட் திஸ் பர்சன் ஆல்ரெடி உங்க லைஃப்ல தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபராக தான் இருக்கும். நிறைய பேருக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ளரையும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃப் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ? ஃபைல் நம்பர் 3, ஓகேவா? ஆனால் சம்டைம்ஸ் ஒரு சில டவுட்டு வருது. எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிறத வச்சுட்டு ஒரு சில டவுட் ஆல்சோ வருது ஃபைல் நம்பர் 3க்கு. ஸோ அந்த டெசிஷன், அந்த ஒரு கரெக்டான ஒரு டைம்காக வெயிட் பண்ணுறீங்க, அதுக்காக இன்னும் டெசிஷன் எடுக்காமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வெரி சூன் நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு உங்களோட சூழ்நிலைகளை யார் அந்த நபர் என்னங்கிறத தெரியப்படுத்துவீங்க. ஒரு சில பேர் நீங்கள் அதை ஃபேமிலிக்கு தெரியப்படுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் எந்த ரெஸ்பான்ஸும் வரல, எந்த பதிலும் அவங்க இன்னும் கொடுக்கல அப்படின்னா அவங்க சைடில் இருந்தும் ஏதாவது ஒரு பதில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, வெரி சூன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட். See, lot of happiness card வந்திருக்கு. You got a star. நிறைய ஹோப்ஃபுல் இருக்கு, நிறைய ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ் இருக்கு. இது ஒரு குட் நியூஸா இருக்குதா நிறைய வாய்ப்புகள் தெரியுது. அண்ட் ஆல்சோ லைக் ஒரு குழப்பங்களா இருக்கு, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ் வரும். ஓகேவா? ஸோ மோர் ஹாப்பினஸ் கார்டு தான் நிறையவே தெரியுது. ஓகே, ஸோ வீட்டில் எஸ் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். Okay, Nine of Wands and Queen of Wands. So, pile number 3 பொறுத்த வரைக்கும் too many questions இருக்க வாய்ப்பு இருக்கு. So, although this special person நீங்க டேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, questions, confidence அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். and you guys will prove it. அது நல்லாவே தெரியும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்கிறதும் தெரிய வரும். லைக் அது இன்னும் அந்த கேரிங் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சரி, எனக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங் தான் தெரியுது. அன்பு, பாசம், கேரிங் இதெல்லாமே தெரியுது. பட் ஆனாலும் ஏதோ ஒரு இடங்கள்ல கொஞ்சம் தயங்கி நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த தயக்கம் எதுக்குங்கிறதும் நீங்க அதுவே தெரியாத அளவுக்கு சம்டைம்ஸ் தயங்குறீங்க. ஓகே, ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தயக்கம். எய்தர் ஒரு பர்சன் தயங்குறீங்க, ஒரு பர்சன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க நம்பிக்கையோட. ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுதான் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அண்ட் இட் இஸ் அ வெரி குட் நியூஸ், an opportunity to dress up and party fun times ahead. Yes,
ஸோ வெரி குட் நியூஸ்க்கான டைம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் எனர்ஜி, நல்ல ஒரு மெசேஜஸும் வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3 வந்துட்டு ஐ ஆம் மேரிட் டு மை சோல்மேட், ஐ அட்ராக்ட் பியூட்டிஃபுல் நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.